ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இரும்பு வடை சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடான உடனேயே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். அது நல்லா பொரிஞ்சிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி 1/2 பிஞ்ச் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், ஒரு 25 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். நான் 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா முறுமுறு நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம், ரச சாதம், லெமன் சாதம், இது வெரைட்டி ரைஸ்க்கு இல்லை ரைஸோட எல்லாமே இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிறேன் என்னோட சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.